a prophetical message for many families. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அனைவரையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, லெட் காட் டூ அ நியூ திங் இன் யுவர் லைஃப். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வாராக. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு ஒரு ஷார்ட் மெசேஜாக முதலாவது இதற்கான திறவுகோல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாயிண்ட் நம்பர் 1, சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்களுடைய பார்வையை, கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏசாயா 43:19 நாம் இவ்விதமாய் வாசித்தோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? புதிய வருடத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துவிட்டோம். இந்த வருஷத்திலே எப்போதும் போல் நாம் வாழும்படி, எப்போதும் போல் நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்படவில்லை. கர்த்தர் நம்மை புதிய காரியங்களுக்கென்று அழைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த ஆண்டு என் வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடக்கும் என்று நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? ஸோ பழையபடியே யோசிக்க வேண்டாம், பழையபடியே எண்ண வேண்டாம். ஸோ ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறபடியால் நீங்கள் புதிய விஷயங்களுக்கு நேராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்படுகிறீர்கள். என்ன புதிய காரியம், என்ன புதிய கண்ணோட்டம் என்றால், லூக்கா 10வது அதிகாரம் 38-42 முடிய. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவை ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுகிறதை பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். 2023 வரைக்கும் நமக்கு இருந்த கவலை என்ன? பற்பல காரியங்களை குறித்த கவலை, பலதரப்பட்ட விஷயங்களை குறித்த பாரம் நம் மனதுக்குள்ளே இருந்தது. ஃபோக்கஸ் மாற்றணும். என்ன மாற்றணும்? மரியாளை போல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மிக மிக நல்ல பங்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். அதாவது நியூ இயர் சர்வீஸில் ஒரு எமோஷனலாக இருக்கிறது அல்ல, அந்த வருஷம் முழுவதும் ஆன அந்த வாழ்வுக்கு அது அடித்தளமாக அமைவது அல்ல. என்ன என்றால் நம்முடைய ஃபோக்கஸ் சரியாக இருக்க வேண்டும். நாம் எதிலே கவனம் செலுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். யாரெல்லாம் வெறும் பணத்தை மாத்திர கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் ஒரு வேளை பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. யாரெல்லாம் அதிக சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஒருவேளை நினைத்ததற்கு பாதி கூட சொத்து சேர்க்கலாம், அல்லது நினைத்த அளவிற்கு கூட சொத்து சேர்க்கலாம்.
ஆனால் தேவையான அளவிற்கு மன சமாதானம் இருக்காது. ஆனால் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வாழ வேண்டும் என்றால் சொத்து சுகத்தை பார்க்கிலும் பண காரியங்களை பார்க்கிலும் நம்முடைய கவனம் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தாள். எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? உங்க ஃபோக்கஸ் எங்க வரணும்? ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தை குறித்த பாடல்கள் என்னென்ன பாடல்கள் உண்டு? நிறைய பாடல்கள் உண்டு. யாராயிலும் ஒருவர் என்ன கீர்த்தனை பாடல் என்று சொல்ல முடியுமா? பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரினில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். ராகம் ரொம்ப பழசா இருக்கோ? பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரினில் மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். ஹலன் டீச்சர், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் கீர்த்தனை பாட்டு சொல்லித்தரணும். கீர்த்தனை பாட்டு பாடினா அந்நிய பாஷையை பார்க்குற மாதிரி பார்க்குதுங்க. எல்லாம் கீர்த்தனை தெரிஞ்சவங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லித்தர வேண்டும். நான் இடையில பாடுறது காரணமே சபை அதை மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இயேசு பாதம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று தொடங்குறேன். இயேசு பாதம் எனக்கு போதும். பாடுங்க. இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பெற்றோர் கவனிங்க, ஃபோக்கஸ் மாறணும். இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் அக்கறை எடுக்க வேண்டும். பிள்ளை இழைச்சி போயிட்டான்றது கவனிக்கணும். ஆனால் பிள்ளைகள் உள்ளான மனுஷன்ல வீக் ஆகிறத கவனிக்காம விடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் என்பதிலே கவனம் தேவைதான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆன்மீக கல்வி இல்லாமல் அறிவற்றவர்களாய் ஆகிவிடக்கூடாது. வாலிபர் குழு தலைவனுக்கு நான் சொல்லுவதெல்லாம் இந்த வருஷம் வாரத்தில் ஒரு நாள், தலைவா நீயும் வாலிபர்களும் கண்டிப்பாய் உபவாசம் இருக்க வேண்டும். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருப்பதை சிஎல்சிசி சபை மக்கள் ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் மகிழ்ச்சி, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியலன்னா 2 நேரமாயிலும் இருக்க வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். எப்போதும் மார்த்தாளை போல உலக பிரகாரமான பல விஷயங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். இந்த ஆண்டு நம்முடைய சபையிலே ஆல் டீச்சர்ஸ் 10-12 டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. நீங்கள் அதிகமாய் சபையினுடைய ஃபோக்கஸ்க்காக ஜெபிக்க வேண்டும். உலக பிரகாரமான டீச்சர்ஸ் அனைவரும் உலகத்தை உருவாக்கும் பிள்ளைகளை உருவாக்குகிற சிற்பிகள் என்று கனத்திற்குரியவர்களாகவே கனப்படுத்தப்படுகிறீர்கள். இங்கே அதைவிட உங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறோம். உங்கள் ஜெபம், உங்கள் கவனம், விசேஷமாக டீச்சர்ஸ் உங்கள் சொந்த பிள்ளைகளை ஆன்மீகத்திலே கட்டி எழுப்புவதில் ரொம்ப டீப் ஃபவுண்டேஷன் போட வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா பெற்றோரும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு டீப் ஃபவுண்டேஷன் போட வேண்டும். அபாயமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு இப்போதுள்ள சந்ததிகளை சமாளிப்பதிலே கஷ்டம் உண்டு என்பதை நாம் அறிவோம். ஏன்னா இன்டர்நெட் வேர்ல்ட், எவ்ரிதிங் இன் தேர் ஹேண்ட்ஸ்.
ஆனால் நாம தான் ஃபோக்கஸ் சரியாக செய்யணும். நம்மள அநேகர் எப்போதும் மார்த்தாளுடைய ஸ்டோரி சொல்றவங்க இருக்கீங்க. என் வேலை 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 வேலைன்னு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் குடும்பம், என் வேலை, என் பிரச்சனை என்பதை பின்னாடி தள்ளணும். முன்னாடி என்ன? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்வு செய்யுங்கள். இதை பிரசங்கம் பண்ணி முடிச்சு நான் கீழே வந்து பேசும்போது திரும்பவும் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் மார்த்தாள் மாதிரி என்கிட்ட நின்று பேசக்கூடாது. புருஷன் மனைவியை பார்த்து சொல்லணும், மார்த்தாள் மாதிரி கவலைப்படாதேன்னு சொல்லணும். மனைவி புருஷனை பார்த்து சொல்லணும், மார்த்தாளை விட ரொம்ப மோசமாக நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிள்ளைகள், உங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கலாம், ஒர்க் லோடு உங்களுக்கு ஹெவியாக இருக்கலாம், போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கலாம். இன் த மிட்ஸ் ஆஃப் ஆல் திஸ் அவருடைய பாதத்தில் இருக்க பழகுங்க. தொழில் செய்கிறவங்க, இதுவரைக்கும் உங்கள் ஸ்டைலில் தொழில் செய்து தொழில் அதிபர் ஆகலை தானே? தொழில் செய்கிறீங்க, ஆனால் தொழில் அதிபர் ஆகலை. இந்த வருஷம் ஸ்பிரிச்சுவலி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, தொழில் அதிபர் ஆயிடுவீங்க. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. உங்களுக்கு சீக்ரெட் தெரியாம நீங்க வாழ்றீங்க. மார்த்தாள் மாதிரி வாழ்ந்து, இது நான் ஹைலைட் பண்ணல, ஜீசஸே சொல்றாரு. ஜீசஸ் சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா இயேசு சில இடங்களில் சொன்னாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோல இன்றைக்கு நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், ஜீசஸ் ஹைலைட் பண்ணுனத முக்கியம் என்று கருதுங்கள். அப்ப கோரஸ் மாற்றணும், பாட்டு மாறணும், புலம்பல மாறணும். இதுவரை என் வேலை செய்ய நேரம் இல்லை, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் போய் எனக்கு ஜெபிக்க நேரம் பத்தலைன்னு சொல்லணும். வாய் திறந்து பேசுங்க. ஏதாலும் நல்ல ரெஸ்பாண்ட் கொடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி அப்படி ஆளுகள் தான் உட்கார சொல்லியிருக்கேன். வாயை திறந்து ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், துதி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு? ஜெபம் பண்ணவே நேரம் இல்லைண்ணா. ஜெபம் பண்ற நேரம் பத்தாது, இன்னும் நான் கூட ஜெபம் பண்ணணும்னு சொல்லணும். முதல்ல நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வருமானம் இதெல்லாம் போன பிறகு தான் பாக்கி தான் அப்படின்ற அந்த ஆர்டரை முதல்ல மாற்றி வைக்கணும். ஆர்டரை மாற்றி வைக்கலாமா அலெக்ஸ் மாமா? இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டூலுக்கு பேரு மார்த்தாள். நீங்க இதுவரைக்கும் மார்த்தாளை தானே முன்னாடி வச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க வேலை, உங்க தொழில், உங்க படிப்பு, உங்க டியூட்டி, அப்புறம் உலக பிரகாரமான பல விஷயங்கள், சொந்த பந்தங்கள், இதான முதல்ல இருக்கு. ஃபோக்கஸ் முதல்ல மாறணும்னா என்ன செய்யணும்? இதை தூக்கி பின்னாடி வச்சுட்டு அதை தூக்கி முன்னாடி வைப்பா. இப்போ மாற்றி வைக்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ இது என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. இதை நீங்க செய்தா நிரந்தர வெற்றி உண்டு. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நிரந்தர வெற்றி உண்டு. இதை செய்தா நஷ்டம் வரும்னு நினைக்கிறது பிசாசினுடைய தந்திரம். நீங்க செய்து பாருங்க. சென்னையிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் ஏழையா இருந்தவர், படுக்க இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மிலே படுத்தவர், திருநெல்வேலியிலிருந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சென்னைக்கு சென்றவர், அநேக நேரம் பிளாட்ஃபார்மிலே படுத்தவர், ஆகாரத்திற்கு வழி இல்லை. சின்ன சின்னதாய் பழைய இரும்பு அது இதுன்னு பொறுக்கி வேலை செய்து கொஞ்சம் காசு வந்தோடனே சின்ன பிஸ்னஸ் பண்ணி பிற்காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராய் மாறினார். அவர் மிகப்பெரிய தொழிலதிபராய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை ஒரு போதகர் சந்தித்து நற்செய்தியை சொன்னார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு
அவருக்கு எவ்வளோ பெரிய தொழில் அதிபருங்க. வெளிநாடுகளுக்கு அவருடைய ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு உடன்பிறப்புகள் அநேகர். அத்தனை பேருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் ஐஸ்வர்யமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இவ்வளோ வேலைகளின் மத்தியிலும் அவர் ஆலயம் ஊழியம் என்று போதகரோடு நடமாடத் தொடங்கினார். அவருடைய பிஸ்னஸ் உயர்ந்ததே அல்லாமல் குறைந்து போகவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஞானத்தை கேட்டு இந்த ஞானத்தை மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து விட்டார் என்றால் உங்கள் வாழ்க்கையே மாறும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஸோ ஃபோக்கஸ் லைக் மேரியை போல யோசிங்க இந்த வருஷம். நான் சொல்வது பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் கேட்குதா? ஓகே, ஃபோக்கஸை மாற்றுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஆன்மீகத்தை ஹையாக சொல்லிக் கொடுங்க. உலகத்தையும் உலக படிப்பையும் உலக வாழ்க்கையும் பெருசாக சொல்லித் தராதீங்க. அது ரெண்டாவதான்னு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் அது பதியணும். எது முதல்ல இருக்கணும்? தேவ பாதம். நம்ம எல்லாருமே தேவ பாதத்தை தேடலாமா இந்த வருஷம்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பேசுங்க. நம்ம தேவ பாதத்தை கூட தேடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு ஆலோசனை பண்ணுங்க பார்ப்போம். பக்கத்தில், தம்பி நம்ம அப்படி செய்யலாமா? என்ன நேரம் இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை, we should spend more time on God's presence. இல்லை, அதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமே. இதை விட வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? ரைட். பாயிண்ட் நம்பர் 2, outlooking behind and start looking ahead. ஏசாயா 43:18 மீண்டுமாக, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குற ஆண்டவர். அதை பாருங்க. வனாந்திரம் என்று கடந்த காலத்திலே சிந்தித்து வாழ்ந்தது போதும். ஸ்டார்ட் லுக்கிங் அஹெட். முன்னாடி பாருங்க. முன்னாடி நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது என்னது? வனாந்திரம், வழியில்லாத வனாந்திரம். வழியில்லாத வனாந்திரத்தை பார்த்தீர்கள். ஆகவே உங்கள் மனம் வேற மாதிரி யோசித்தது. இப்போது கர்த்தர் உங்களுக்கு உரைப்பது என்னவென்றால், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். பாடுங்களேன், நீங்க பிள்ளைகள் பாடுங்களேன். God will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for His new day, He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும். பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார் அவர். மார்புடன் அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க பாப்போம். சூப்பர் சாங் இல்ல? பாடுங்க. இந்த பாடல அடிக்கடி பாடுங்க. வீடுகள்ல குடும்பமா பாடுங்க, தனியா பாடுங்க. அவாந்திர வெளியிலே, வனாந்திரத்திலே ஆண்டவர் என்ன உண்டாக்குகிறார்? வழியை உண்டாக்குறார். இதுவரைக்கும் வழி இல்லை வழி இல்லைன்னு சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் வழி உண்டு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் நீங்க ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பீங்க? வனாந்தரத்திலே ஆண்டவர்
I tell you something, this may be a prophetical word for some families. நீங்க நிக்கிற இடம் உங்களுக்கு பயத்தை தருது. நீங்க போகிற பாதை கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கு. நீங்க பேச தொடங்குறீங்க, ஆனா உங்க நாக்கு குளறுது. ஏன்னா பிடிமானம் இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் உனக்கு வழி இருக்குப்பா. கைதட்டணுமா? கைதட்டணும். வனாந்தரத்தில் வழி இருக்கு. உன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்று சூழலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை நல்லா கொடுங்க. பட் டிபெண்ட் காட் வெரி ஸ்ட்ராங்லி. ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை எப்படி பற்றி பிடிக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா பற்றி பிடிங்க. எந்த நிலை வந்தாலும் கர்த்தரை உறுதியா பிடிங்க. வனாந்தரத்தில் வழி இருக்கு. அவாந்திர வழி, பொட்டல் காடு, ஈரப்பசை இல்லாத நிலம். அங்க ஈரப்பசை உண்டாகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆறுகள் புரண்டோட பண்ணுவார். நல்லா நல்லா நல்லா. ஹோப் இல்லாம இருக்கிற உங்களுக்கு, ஹோப்லெஸ்ஸா இருக்கிற உங்களுக்கு பெரிய ஹோப் என்ன தெரியுமா? ஆறுகளோடும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஓ ஹல்லேலூயா. பாடலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கம் ஆன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுங்க பாடுங்க, நீங்களும் பாடுங்க. எல்லாம் நல்லா வாய்களை திறந்து பாடுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் எழுப்பினு பாடுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. சத்தமா பாடுங்க. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எல்லாம் கைதட்டி நல்லா பாடணும். பாட்டு வார்த்தையை ரசிச்சு பாடணும். சரியா? ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. சூழ்நிலைகள் எதையும் பார்த்ததில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளையும் நான் பார்த்ததில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஓஹோ. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். நல்ல நல்ல வாக்குத்தத்த பாடல் உணர்ந்து பாடுங்க. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். காற்றையும் நான் பார்த்ததில்லை,
மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்த்ததில்லை, ஓஹோ. மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பிடும் என்றவரே. எல்லாரும் சொல்லுங்க. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பிடும் என்றவரே. எல்லாரும் வேறெங்கிருந்தும் இல்ல, வேறெவரிடமும் இல்ல, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஒரு நிமிஷம். என்ன செய்ய போறீங்கன்னா பிடிச்சிங்க, ஸ்கேலை பிடிச்சிங்க. அதே என்ன செய்ய போறீங்க? ஸ்கூலுக்கு போறீங்க. டீச்சர் ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள நுழையும் போது வேற எங்க இருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களாம் உங்களே பார்க்கணும், அல்ல பாடிட்டு உள்ள நடமாடணும். அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை செய்யற சக டீச்சர்ஸ் முகத்துல எள்ளு போட்டா கொள்ளு பொரியிற மாதிரி வருவாங்க. அவங்க மத்தியில் நீங்க எப்படி போகணும்? ஹெலன் டீச்சர் எப்படி போகணும்? வேற எங்க இருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அந்த பாட்டோட உள்ள நடமாடுங்க. தொழில் செய்றவங்க உங்க தொழில் கூடத்துக்குள்ள போகும்போது வேற எங்க இருந்தும் இல்லை சொல்லுங்க. ஸ்டாஃப் சொல்லுவான், முதலாளி வருமானம் இந்த மாசம் குறைஞ்சிச்சு முதலாளி. அப்ப என்ன சொல்வீங்க? காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, ஓ காற்றையும் நான் பார்ப்பதில்லை. அவ்வளவுதான். மழையையும் நான் பார்ப்பதில்லை. அவன்கிட்ட சொல்லணும், வாய்க்கால்கள் கண்ணீரால் நிரப்பிடும் என்றவரே. அதை எப்படி சொல்லணும்? முதலாளி வந்து தொழிலாளிட்ட எப்படி சொல்லணும்? கல்லா பெட்டியில் காசு பணம் வந்து நிறைய போகுதப்பா. கல்லா பெட்டியில், கல்லா பெட்டியா இருக்கணும், கள்ள பெட்டி ஆகக்கூடாது. நம்புறீங்களா? This is a prophetical message for many families here. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. நீங்க நம்புறது கர்த்தராலே வரும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், நான் வேலைக்கும் போகல, எங்கேயும் போகலங்க, என் குடும்பம் தத்தளிக்குது, உனக்கும் பொருந்தும். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் அற்புதத்தை கொண்டு வரும். கடைசி சரணத்தை மட்டும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகே? காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, எல்லாம் வாய் திறந்தே. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். உம்மையை நோக்கி பார்க்கிறேன். உம்மையை நோக்கி பார்க்கிறேன். நல்லா கைதட்டிட்டு உட்காருங்க, நல்லா கைதட்டிட்டு உட்காருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து முன்னாடி பின்னாடி கழுத்தெல்லாம் நல்லா சுத்த விட்டு, கழுத்தொலியெல்லாம் போயிடும், எல்லாம் சுத்த விட்டு ஒரு 3-4 பேர்ட்டாலும் சொல்லுங்க, நமக்கு ஒரு குறையும் கிடையாதுங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து பேசுங்க. ஒரு குறையும் கிடையாது இந்த வருஷம், ஒரு குறையும் கிடையாது சகோதரா.
வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார். லுக் ahead, முன்னாடி பாருங்க. எப்ப பார்த்தாலும் போன வருஷத்த கதையவே பேசுறது, எப்ப பார்த்தாலும் பழைய கதையவே பேசுறது. அப்ப இப்படிதானே நடந்துச்சு, அப்ப இப்படிதானே நடந்துச்சுன்னு பழசியே பேசாத. ரொம்ப திரும்ப திரும்ப பழசையே யார் பேசுவா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு வியாதி. பழசையே பேசுறது ஒரு வியாதி. ஆனா புதிய கோணத்திலே சிந்திப்பது ஆசீர்வாதம். புதிய கோணத்துக்கு வாங்க. லுக் ஃபார்வர்ட். பாருங்க, பிலிப்பியர் 3:13 என்ன சொல்லுகிறது? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லா கசப்பையும் மறங்க. நிறைய மறக்க வேண்டிய விஷயத்த மறக்காம இருக்கிறது புது வாழ்வுக்கு ஆசீர்வாதம் அல்ல. பழச மறங்க. மகன் அல்லது மகள் பேசின வார்த்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தா அதை நினைக்காதீங்க, மறந்துருங்க, சுகமா இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொந்தங்கள், பந்தங்கள் அல்லது வேறு யாரோ, நண்பர்கள், அதெல்லாம் மறந்துருங்க, சுகமா இருக்கலாம். பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி போங்க. முன்னானவைகள் என்ன தெரியுமா? வனாந்திரத்தில் வழி இருக்குங்க. அடைக்கப்பட்டதை பார்த்து பார்த்து பழகின நீங்க திறந்ததை பார்க்க போறீங்க. காஞ்ச காட்டை பார்த்த நீங்க அவாந்திர வெளியில ஆறு ஓடுறதை பார்க்க போறீங்க. ஆனா நீங்க எங்க நிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் பக்கம் நிக்கணும். ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்க்கணும். என்ன சூழ்நிலை மோசமா இருந்தாலும், பாட்டுக்காரர் அழகா எழுதினாரு, சூழ்நிலையை நான் பார்ப்பதில்லை. அப்புறம் அடுத்த வரி என்ன? சூழ்நிலையை நான் பார்த்ததில்லை. அப்புறம் என்னப்பா? உலகம் சொல்வதை கேட்பதில்லை. உலகம் சொல்வதை கேட்பதில்லை. அதைத்தானே கேட்டு 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 போனோம். கேட்க வேண்டாம். எந்த உலகம் சொல்றதையும் கேட்க வேண்டாம். கர்த்தரை மட்டும் பார்ப்போம். சொன்னார்ல சங்கீதக்காரன், சொன்னார், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஓகே, அவ்வளவுதான். பர்வதத்துக்கு நேரா கண்களை ஏறெடுப்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. மூணாவது பாயிண்ட் என்ன? forget the former things, do not dwell on the past. கடந்த கால சூழ்நிலையில் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. 43 ஏசாயா 18 என்ன சொன்னது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நினைக்காதன்றார்ல, அப்புறம் ஏன் அங்கேயே உட்கார்ந்துருக்க? எப்பவோ கணவன் பேசினது இன்னும் மனசுல வை. நீர் கல்யாணம் பண்ணி 3ஆவது நாள்ல பேசினீர்ல வை. இப்போ ஞாபகத்தில் வச்சிருக்கேன். படுபாவி, உனக்கு தான் கர்த்தர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். புருஷன் சொல்லுவார், கல்யாணத்துக்கு உங்க வீட்டில் 50 சவரன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 40 தானே போட்டாங்க, 10 சவரனை ஏமாத்தி போட்டாங்களே. அதை மறந்துரு. சகோதரிகள் கொஞ்சம் பேர் மனசுக்குள்ள ஆமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? யாரோ போடுற நகையில நம்ம வாழல. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். நான் கல்யாணம் பண்ண டைம்ல எல்லாம் பாஸ்டர்ஸ்க்கு கேரளாவில் வரதட்சணை நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்த டைமில் தான் நான் உங்கள் ஆண்டியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் நான் வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்ணலை. இவ்வளவு கொடுத்தாதான் கல்யாணம் நான் சொல்லலை. எனக்கு தெரியும். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. ஸ்ரீதனம் எனக்கு ஆண்டவர் தருகிற ஸ்திரீயே தனம். அப்புறம் எதுக்கு இன்னொரு ஸ்ரீதனம்? ஆனா அவங்க எம்டியா வரல.
அவங்க சில ஆசீர்வாதத்தோடு தான் வந்தாங்க, ஆனால் டிமாண்ட் பண்ணலை. சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் பழைய காரியங்களை நினைக்காதீங்க. பழைய காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. நிறையா தோல்விகள் வந்திருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அதை விட்டு நம்ம என்னைக்கு வெளியில் வர்றோமோ அன்னைக்கு தான் நியூ ஃபோக்கஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்கிறாரு, வேறு சிலருக்கு வேறு மாதிரி கிருபை தந்திருக்காரு. எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். என்னை ரொம்ப திட்டி, என்னை ரொம்ப வாஞ்சு, என்னை ரொம்ப இதான் பண்ணாங்கன்னா சீக்கிரம் மறந்துடுவேன். மறதி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என்னமோ அவங்க எப்போ பேசினாங்க தானே அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் வரமாட்டேன்து. எனக்கு தந்த இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதை மறக்கிறனால திரும்ப அவங்களோட பேசும்போது எனக்கு மன வருத்தம் எல்லாம் பேசிடுவேன். அநேக நேரங்களில் அநேகருக்கு கிடைச்ச கிருபை கட்டையை கொண்டு போய் காட்டில் போட்டாலும் மறக்கவே மாட்டாங்க. புல்லாத ஆட்கள் கொஞ்சம் பேர். பக்கத்தில் உள்ள ஆளை பாருங்கள், அது அந்த மாதிரி ஆள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்களான்னு எதை பார்த்தாலும் குறுன்னு அதையே நினச்சிட்டு இருக்கிறது இல்லை. பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இந்த வருஷம் இதை நம்ம செய்யலாமா? இது ஆண்டவர் தான் இன்னைக்கு பேசினார்னு நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்டு நல்லா வளரணும். அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். வளருவோம், பிரகாசிப்போம். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், நல்லா சிரிச்சமமா சொல்லுங்கள், சொல்லாமல் இருக்காதீங்க. உங்கள் முகம் பிரகாசிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும்னு சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க. அந்த ராஜேஷ்ன்ற பையன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே கூச்சப்படுறான். பார்த்து நல்லா சிரிச்சமமா சொல்லு, உங்கள் முகம் பிரகாசம் அடையும்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேலே நல்ல டிசிப்ளினாக இருப்போம். இனிமேல் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒரு சேர் காலியாக இருக்கக்கூடாது. எல்லாம் அழகாக என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க. ஆலயத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, முன்னாடி தள்ளி உட்காருங்க, வாங்க அழகாக உட்காருவோம். எளிமை நின்று ஜெபிக்கலாமா? எளிமை நின்று ஜெபிப்போம். ஆபேல் வாங்க மேலே வந்து ஆபேல் நிறைவு ஜெபம் செய்வார். ஆண்டவரே துதிக்கிறோம்பா, சோதர ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே, இந்த முதல் ஞாயிறு ஆண்டவரே எங்களை அனைவரையும் நீங்கள் நம்ம சபைக்கு ஆண்டவரே நீங்கள் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாள் 2 வரையோட காரியங்களை நீங்கள் எனக்கு சொன்னீங்கப்பா. நாங்கள் எவ்வளவோ கேட்டிருந்தாலும் இந்த ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களோட பேசுனது வேற ஒரு கோணத்தில் ஆண்டவரே. அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எதுவுமே நடக்காது, இது வெட்டாந்தரை, இதற்கு மேலே இதில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொன்ன இடத்துல கூட ஆண்டவரே அப்பா நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான ஆண்டவரே எல்லாத்தையும் ஏதேன் தோட்டத்தை போல் நீங்கள் மாற்றுறீங்கன்னு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. நீங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடணும், உமக்கு உண்மையாக இருக்கணும், சர்ச்சுக்கு டிசிப்ளினாக இருக்கணும். எல்லா காரியங்களும் இந்த புதிய வருடத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த வருடம் முடியும் வரலையுமாய் ஆண்டவரே போதகர் சொல்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் கேட்டு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வளர எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியான சிந்தனையும் எண்ணங்களையும் செயல்களையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் நினைக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதே போல் வருகிற மாதம் முழுவதும் நாங்கள் சாட்சியாய் வாழவும், அதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.